எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவரோட கடைசி பிரச்சாரத்தில் ஒரு பெண் கேட்டிருக்கிறாங்க, நீட்னால நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்களே, நீட்டை விளக்காம வச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு சர்ச்சைக்குரிய மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அதை பற்றி நம்ம பாட்டு விவாதிப்போம். அண்ணாமலை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயம்லாம் சென்சிட்டிவாக இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் அவர் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணிட்டுருக்கிறாரு. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளே பார்த்தோம், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போனார். இப்போ இந்த நீட் விவகாரத்தில் உயிரே போனாலும் நாங்கள் நீட்டை விளக்க மாட்டோம், அப்படி நீட்டை விளக்கி தான் அரசியல் பண்ணோம்னா அப்படி நாங்கள் அரசியல் இருக்க மாட்டோம் அப்படின்றாரு. இப்போது நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனநிலைமை என்னவா இருக்குன்னு பார்க்கணும். நீட் எதிர்ப்பு மனநிலையில தான் இங்கே மக்கள் இருக்கிறாங்க. அம்மா கேட்குற கேள்வியே அப்படி தானே, நீட்டு வேணாங்கிறது அது ஒரு பொதுமக்களாக கேட்ட கேள்வி தானே. கேள்விதான் அது. பொதுமக்களுடைய மனநிலைமை அதுவாக தான் இருக்குன்றப்போ ஒரு எலெக்ஷன் நிற்கிற ஆள் குறைஞ்சபட்சம் ஒரு இறக்க இருக்கிற நபர், ஒரு எம்பத்தி இருக்கிற நபர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது 1000 தான் அவங்க கட்சியுடைய கொள்கை ரீதியான முடிவாக இருந்தாலும் கூட சரி, நான் மேல் இடத்துல நான் பேசுகிறேன், இதில் வேறு ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வர முடியுமா நான் பார்க்குறேன் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷன் அந்த அளவுலையாவது பேசணும். ஆனால் அவரோட டோனை பாருங்களேன், உயிரே போனாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம். உன்கிட்ட என்ன கேட்டாங்க அவங்க, ஏன் நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வரீங்க உங்கள் கவர்மெண்ட்டில், அந்த நுழைவுத் தேர்வு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அது எந்த அளவுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னா அதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க குழந்தைங்கிற அளவுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை விளக்குங்க அப்படின்னு கேட்டால் உயிரே போனாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன டோன் அது? ஸோ இப்போ இதுதான் அவர்கிட்ட தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம். மக்களுடைய மனநிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்காமலேயே ரியாக்ட் பண்ணுறது. இப்போது மதன் கௌரியோட இன்டர்வியூ நம்ம பார்த்தோம், அதை விமர்சனம் பண்ணியும் நம்ம சேனலில் போட்டோம். அதில் அவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலை, என்னோட முதல் டியூட்டிங்கன்னா யூனிஃபார்ம் போட்டோன்னேங்கன்னா ஒரு வயசான பெரியவரோட ஒரு தந்தையோட கண்ணீர் தாங்கண்ணா பட்டுதுங்கண்ணா, அதுலேயே நான் நிறையா சென்சிட்டிவ் ஆகிட்டேங்கண்ணா, போலீஸ் வேலையை நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுச்சுங்கண்ணா, ஆக்கிடுச்சுங்கண்ணா, இப்படி தான் அவர் சொல்கிறார். சரி, அப்படி ஒரு சென்சிட்டிவாக ஆன ஒரு நபர் இப்படி தான் பேசுவாரா? அவர் பேசுகிற டோனெல்லாம் பாருங்கள். ஆமாம், உயிரே உயிரே போனாலும் நான் இது பண்ண மாட்டேன். அந்த பெண் நீங்கள் சொல்கிறவங்க என்ன கேட்குறாங்க, குழந்தைகள் இறந்து போகிறாங்களே சார் நீட்னால, இதையே நீங்கள் என்ன ஹோல்ட் பண்ணுறீங்க, நிறைய குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்கிறாரு. இதுக்கு அவர் உருட்டி இருக்கிற விஷயம்லாம் பாருங்கள். அந்த பெண் இதை மட்டும் கேட்கல, அரிசி பருப்புக்கு எதுக்கு ஜிஎஸ்டி, நதிநீர் இணைப்பெல்லாம் நீங்கள் திட்டத்தில் சொன்னீங்களே அது எல்லாமே திட்டங்கிற அளவுலேயே இருக்குது, வீடுதோறும் குடிநீர்னு சொன்னீங்களே அதுக்கு பணம் வாங்குறீங்களே, இப்போ இன்னும் பல்வேறு கேள்வி கேட்குறாங்க. ஜிஎஸ்டிங்கிறது இதுக்கெல்லாம் பதில் சொன்னார் அவர். அதுக்கு அவர் சொல்கிற பதிலை கவனிங்க. ஜிஎஸ்டிங்கிறது 6 வரியை சேர்த்து ஒரு வரியாக போட்டிருக்கிறோம், வரி இல்லைன்னா எப்படி காவலர்களுக்கு பணம் கொடுக்குறது, மோடி என்ன நோட்டை அச்சடிப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஆக விருப்பப்படுற ஒரு நபர் பேசுகிற பதிலாகுது. மக்கள் என்னோட வரி பணத்தை நான் கொடுக்குறேன், அதில் என்கிட்ட இருந்து கசக்கி புளியிறியே, எதுக்கு பயன்ட்டு இப்படி புளிஞ்சு வரி வாங்குறேன்னு கேட்டால், அப்படி அந்த வரி வாங்கி எனக்கான பங்கீடை நீ கொடுத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா கொடுத்தா 29 பைசா வருதுங்கிறது தான் இன்றளவிலும் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. பிஜேபியோட மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் அப்படி இல்லை. அப்படி கிடையாது. நீ கொடுக்கறதோட 2 மடங்கு 3 மடங்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு பொதுமக்களின் மனசாட்சியாக ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவர்கிட்ட அப்போ நாங்கள் என்ன நோட்டு அச்சடிக்கவா அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்ல, அப்போ அந்த கேள்வி நியாயம்னு தான் நமக்கு தோணுது. உங்கள் அப்பா வீட்டு காசையா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ அந்த கேள்வி நியாயமாக தானே படுது. அப்போ அவர் கேட்ட டோன் கரெக்டு தான். இந்த கேள்வியை கேட்டதுக்கு எவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்க. இது ஒரு அமைச்சர் பேசுகிறதா, முதிர்ச்சியே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் பேசினாருலாம் அவங்க விமர்சனம் பண்ணாங்களே. அப்போ அவர் கேட்ட கேள்வி சரின்னு தானே இப்போ நமக்கு தோணுது. இப்போது இது நம்ம நீட் விஷயத்துக்கு வருவோம். நீட் விஷயத்துக்கு அவர் என்ன உருட்டுறாரு அப்படின்னா, ஏழை தாயின் மகன்கள் இன்னைக்கு நீட்னால தான் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாங்க, நீட் இருக்கிறனால மட்டும்தான் அவங்களால போக முடியுது, அப்படி இல்லைன்னா கோடிக்கணக்கில் காசு கட்டி திமுக காரங்க நடத்துகிற காலேஜில் போய் படிக்கிற நிலைமை ஆகிடும், யாராலையும் மருத்துவ படிப்பு எடுத்துக்க முடியாது அப்படின்றாரு. சரி, இவர் சொல்கிறதுல அதாவது ஒரு மனுஷன் கொஞ்சம் போய் பேசலாம், பேசுறது பூரா பொய்யாவேவா பேசுறது. எப்போ அவர் ஒரு டேட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பேசினாலும் கூட அதை யாராவது ஒருத்தர் உடச்சி இல்லை இது பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது.
நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழப்புலாம் வருதா இல்லை மற்ற ஸ்டேட்லேயும் நடந்துட்டு இருக்குதா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரோ சவுக் சங்கர் இருக்கிறார்ல, அவர் வந்து இப்படி தான் ஒரு பேட்டியில் சொன்னார், செத்த சாவ தான் செய்வாங்க, செத்த சாவட்டும் அப்படின்னாரு. இங்கே மட்டும்தான் இது வந்து தொடர்ந்து பாஜகவினராலையும் பாஜகவுக்கு வந்து இந்த மாதிரியான புரோக்கர் வேலை செய்கிறவங்களாலையும் தொடர்ந்து செட் பண்ணப்பட்டு இருக்கிற நெரேட்டிவ். ராஜஸ்தானில் கோட்டான ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது வந்து கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தப்படுவதற்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த ஊரில் போன வருஷம் 2023 மட்டும் கிட்டத்தட்ட 26 சூசைடு வந்து நடந்திருக்குது. எதனால்? ஒரு வருஷத்தில் மட்டுங்க 26 சூசைட் நடக்குது. அந்த கோச்சிங் சென்டர்ஸ்லலாம் நம்ம அந்த ஃபேன் சீலிங்க்கும் ஃபேனுக்கும் இடைப்பட்ட அந்த போர்ஷனில் ஒரு ஸ்ப்ரிங்கு மாட்டி விட்றாங்க. கோட்டா முனிசிபாலிட்டியிலிருந்தே இதை வந்து செய்யுங்க அப்படின்னு முன்னெடுப்பு எடுக்க சொல்லி ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்லேயும் இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாட்டிடுறாங்க. எதுக்காக? குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிக்கக்கூடாது, அப்படி ஏதாவது முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கீழே வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ ஸ்ப்ரிங்கு மாட்டிட்ட, தூக்கு போடுறவன் தப்பிச்சுக்குவான், அப்போ வேற ஏதாவது தூக்கு மட்டுமா போட்டு இறக்கணும், எத்தனையோ வழி இருக்குது சார். ஸோ இதை நம்ம வந்து சூசைடு வந்து சரின்னு நம்ம வாதிடவோ இல்லை அந்த வகையில் அவங்க சாவுங்கன்னு நம்ம ஐடியா கொடுக்கறதுக்கு சொல்லலை. இது எப்படி இருக்குது அப்படின்னா, மாப்பிள்ளையோட சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் இன்னும் போயிரும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இது சீப்பா பிரச்சனை. இப்போ அவன் வந்து ஃபேனில் தூக்கு மாட்டிக்கிறது பிரச்சனையா, நீட்னால அவன் தூக்கு மாட்டிக்கிறாங்கிறது பிரச்சனையா? இப்போ நம்ம நீட்டை தானே அதை ஒழிக்க பார்க்கணும். அந்த பெண்மணிக்கு பதில் சொல்கிறப்ப அண்ணாமலை சொல்கிறாரு, நீட்னாலலாம் எந்த குழந்தைங்களும் சூசைட் பண்ணிக்கல, அவங்கள வந்து சூசைட் பண்ண சொல்லி தூண்டுறாங்க. தமிழ்நாடு சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளிட்டா சரியாக போயிடும் அப்படின்றாரு. சரி, தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணுறவங்க ஸ்டாலின் அவர்களாலேயோ திமுகனாலேயோ தூண்டப்படுறாங்க அப்படின்னா, அப்போ கோட்டாவில் இறந்து போனான் 26 பேர், அவனுக்கு நீ என்ன கணக்கு வச்சிருக்கிற? அப்போ அது யார் சொல்லி அவங்க இறந்து போகிறாங்க? அப்போது பேசிக்காகவே ஸ்டேட் கோட்டாவில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலே இத்தனை பேருனா, இந்தியா ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ உயிரிழப்பு இருக்கும்? அதை தான் இங்கேருந்து தொடர்ந்து திமுகவோ இல்லை இங்கே இருக்கிற மற்ற ஜனநாயக இயக்கங்களோ சொல்கிற ஒரு விஷயம். இது வந்து முழுக்க முழுக்க படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான ஒரு நுழைவுத் தேர்வுங்கிறது தான் இங்கே வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்போ அதே அண்ணாமலை தான் சொல்கிறாரு, 70 வருஷம் ஆட்சி பண்ணவங்கள்ட்ட இதை போய் கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. அதான் இப்போ மொத்த கேள்விக்குமே அந்த பதில் அவர் சொல்கிறாரு. அதாவது அவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டிலேருந்து நதிநீர் இணைப்பு திட்டத்திலேருந்து இந்த நீட் வரைக்கும் மொத்த கேள்விக்குமான பதிலாக அவர் முதல்ல இதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். 70 வருஷமா ஆண்டாங்கன்னா, ஆமாம் 70 வருஷமா ஆண்டாங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை நீங்களும் நானும் மறுக்க போகிறது இல்லை. இப்போ நீட்டை வந்து கொண்டு வந்தது யார்? நீட்டை கொண்டு வந்தது பாஜக கொண்டு வந்துட்டு நீட் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மருத்துவ சேர்க்கைக்குள்ளே நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு கட்டாயப்படுத்துனதும் பாஜக. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 70 வருஷமா ஆண்டவங்களை போய் கேளு அப்படின்னா, இவர் இப்போ எலெக்ஷன் டைம்லேயே இப்படி பேசுகிறாரு. எலெக்ஷன் டைமில் எல்லா மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இவர் ப்ரெஸ்ஸை வந்து எப்படி இவர் ஹேண்டில் பண்ணாரோ அதே விதத்தில் தான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. ப்ளஸ் ஜிஎஸ்டியை வந்து இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்குனது யார்? பாஜக தான். அப்போ யாரை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? பாஜகவுடைய தமிழ்நாட்டு முகமாக சொல்லப்படுற அண்ணாமலையை பார்த்து தான் அந்த கேள்வி கேட்க முடியும். நீ இப்போ 70 வருஷமா கேள்லாம் யாரை போய் கேட்க சொல்கிறாருன்னு தெரில. இவங்க திரும்ப வந்து ஒரு நரேஷனை வந்து கட்டமைக்க விரும்புகிறாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மட்டுமே, திமுகன்ற கட்சி மட்டுமே இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு அரசியல் செய்ய விரும்புது அப்படிங்கிறாங்க. அதை மட்டும் சொல்லலையே, நீட்டை கொண்டு வந்ததும் திமுகங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க. இன்னொரு அது வந்து பல உருட்டு காங்கிரஸ் ஆட்சியில திமுகவும் ஆதரவு பண்ணி தான் நீட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையிலையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணி அது பொய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட் இருந்த டைம்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து திட்டமிடப்பட்டு அது அறிவிக்கவும் பட்டது. அது பின்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காகி சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அப்படி ஒரு தேர்வு நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அதை கைவிடவும் பட்டுச்சு. யூபிஏ கவர்மெண்ட்லலாம் அது வரவே இல்லை. அதற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி வர்ற வரைக்குமே கூட இங்கே நீட்டு வரல. அவரோட ஆட்சி காலத்தில் தான் முதல்ல தமிழ்நாட்டில் நீட்டே எழுதுறாங்க. ஸோ அவருக்கு வந்து எதை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறது தெரில. அவர் வந்து இந்த பழைய உருட்டை கொண்டு வந்து திமுக தள்ள கெட்டார். சரி, அது அவங்களுடைய அரசியல். ஆனால் இதை முழுக்க கொண்டு வந்தது பாஜக தான். இப்போ இந்த நீட்டை தமிழ்நாடு ஏன் எதிர்க்குது? பிஜேபி உயிரே பண்ணாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது, என்ன காரணம்? இப்போது இந்த நீட் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, போன நீட் ரேங்க்கில் 720 மார்க்குக்கு 720 மார்க், அதாவது நீட்டில் ஃபுல் மார்க் வாங்கி ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்ச பையன் வந்து பிரபஞ்சன், தமிழ்நாட்டை சேர்ந்த பையன். இப்படி நீட் தேர்வில் முழு மார்க் வாங்கினாலும் கூட
ஏன் தமிழ்நாடு இதுக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். பணக்காரங்க மட்டுமே மருத்துவ படிப்பை பெறக்கூடிய நிலைமையில தான் இந்த நீட் உருவாக்கி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரபஞ்சன் அந்த பையனையே நம்ம எடுத்துப்போம். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு ரிசல்ட் வந்த அன்னைக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 15 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் நீட்டுக்கு, இப்படி கடந்த 2 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றாரு. இப்போது அதில் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 10வது இடம் வாங்கின பார்த் கண்டேல்வால்னு ஒரு பையன், அவர் வந்து வேற ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 12 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இப்படி கடந்த 3 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னாரு. போன முறை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது போன முறை ஆல் இண்டியா ரேங்கிங்கில் வந்தவங்கள பெரும்பாலான ஆட்கள் வந்து கோச்சிங் சென்டர் போய் பாஸ் ஆனவங்க தான். ஸோ இப்போ உங்களால் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு, இல்லை ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு யாரால் படிக்க முடியும்? உங்களாலேயோ என்னாலேயோ படிக்க முடியுமா? இல்லை இங்கே அண்ணாமலை அவர் சொல்கிறாரு, ஒரு ஏழை தாயின் மகன், அந்த ஏழை தாயின் மகனால் அவ்வளவு டைம் எடுத்து படிக்க முடியுமா? அப்போது இந்த பரீட்சை யாருக்கான பரீட்சை? அப்போ கல்விங்கிறது யாருக்கானதான் நீங்கள் வந்து ஒரு கேட்டு போடுறீங்க, அந்த ஃபில்டரை வந்து எதுக்காக செட் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி நியாயமாக வருமா இல்லையா? ஸோ இது மட்டும் கிடையாது. நீட்டுங்கிறது வந்து வெறுமனா பணக்காரங்க படிக்கிறதுக்கான ஒரு சைடு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்டைரக்டாக இது ரிசர்வேஷனையும் நசுக்குது. ஸோ ரிசர்வேஷன் எப்படி நசுக்குது அப்படின்னா, நம்ம யூடர்ன் வெப்சைட்டில் வந்து நீட் அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த நீட் அர்ச்சீவ்ஸில் நீட்டை பற்றி இவங்க அப்பப்போ பாஜகக்காரர்கள் பரப்புகிற பொய்யாக இருக்கட்டும், இல்லை நீட்டை பற்றி வேறு வெர்ஷனில் சாமானியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் வந்து அப்பப்போ யூடியூப் சேனலில் பேச விடுவாங்க. அவர் பேசுகிறத வச்சே தெரியும் அவர் வந்து பிஜேபிக்காரர் தான் அப்படிங்கிறது. ஸோ அவர் பேசின அந்த பொய்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அதில் வந்து அந்த பொய்யை பங்க் பண்ணுறது, ப்ளஸ் நீட் எதற்காக வேண்டாம், நீட் ஏன் ஆன்டி போர் அப்படிங்கிறத டேட்டா வைஸ் வந்து கட்டுரைகளும் அதில் இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 85% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பி தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் 85% எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருக்கிறாங்க. எம்பிசி மாணவர்கள் 75% இருக்கிறாங்க. பிசி மாணவர்கள் 60% இருக்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ இப்போ இந்த டேட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. ஹிந்து போன நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கலில் 2021-22 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீட்டுக்கு அப்பியர் ஆனவங்க, அதாவது நீட் எழுதினவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 14,979 பேர், ஒரு ரவுண்டாக ஒரு 15,000ன்னு வச்சுக்கோங்க. இதில் குவாலிஃபை ஆனவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 4,118 பேர், ரவுண்டாக 5,000னே வச்சுக்கோங்க. மூன்றில் ஒரு பங்கு தான். சரி, 2022-23 12,997 பேர், ரவுண்டாக 13,000ன்னு வச்சுங்க. பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர்னா 3,982 பேர், ரவுண்டாக 4,000ன்னு வச்சுங்க. இதுவும் கிட்டத்தட்ட 1/3 பங்கு தான். உடனே வந்து இதை சொல்லுவாங்க, இதுதான் வந்து தகுதி தேர்வு அப்படிங்கிறது, காம்படிஷன் எக்ஸாம்னா எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு என்னமோ நியாயமாக தான் தெரியும், ஆனால் இந்த கேள்வியே ஒரு மேட்டிமைத்தனமான கேள்வி தான். அது எப்படி? ஒரு மருத்துவ கல்வியை நான் மருத்துவம் சார்ந்த படிப்பை படிச்சுட்டு தான் வரேன், 12th நான் பயோமேக்ஸ் படிச்சுட்டு தான் வரேன், அதில் பயாலஜி ஜுவாலஜியில் தெளிவாக என்னென்ன தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்களை நீங்கள் அங்கேயே கொடுத்துட்றீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இவ்வளோ கடுமையான ஒரு ஃபில்டரு? அப்போது நீங்கள் எதை செட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஸோ இந்த டேட்டாவில் நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்பியர் ஆனவங்க, குவாலிஃபை ஆகிறவங்க 1/3 பங்குங்கிறத தாண்டி போன முறை எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அதாவது 2021-22 14,979 பேர், அதாவது 15,000 பேர். இதுவே அதுக்கு அடுத்த வருடம் 2022-23 எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, 12,997 பேர், அதாவது 13,000 பேர். கிட்டத்தட்ட 2,000 பேர் அப்பியர் ஆகிறதே குறைஞ்சிருக்கா? ஸோ அப்போ இந்த ஃபில்டர் கடினமாக அப்பியர் ஆகவங்களே குறைஞ்சிட்டு தான் வராங்க. இதுலயே இந்த படிப்பே வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆமாம், மருத்துவ படிப்பு வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம இந்த டேட்டாவை காட்டினோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் அட்மிஷனே வந்து கம்மியாக இருந்திருக்கலாம் இல்லையா, போன முறையும் இந்த முறையும் பாப்புலேஷனே குறைஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்லாம் பேசுவாங்க. அதே ஹிந்து ஆர்டிக்கலில் இன்னொரு டேட்டாவையும் ஏன் போடுறாங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க 2021-22 டைம் பீரியடில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4.2%. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான ஒரு தகுதியான கல்வி பின்புலம் பெற்றவர்கள், அதாவது பயோமேக்ஸோ பியூர் சயின்ஸோ எடுத்த மாணவர்கள் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4.2% தான்
நீட் எழுதுவதற்கே போகிறாங்க. இப்போ எழுதுறதுக்கே 4.2% தான் போகிறாங்கன்னா அதில் பாஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் முன்னாடியே நம்ம டேட்டா சொன்னோம், அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2022-23 அதில் பார்த்துக்கிட்டோம்னா 3.5% குறையுது. அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது, பயோமேக்ஸ் எடுக்கிறவங்களோ பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்களோ பாப்புலேஷனாக ஸ்டூடெண்ட்ஸ் குறையல, நீட்டுக்கு பயந்துக்கிட்டு அவங்க அப்பியர் ஆகிறதே குறையுது. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஓபிசி SC/ST மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்ற ஒரு டேட்டா சொன்னேன் இல்லையா, இது ரெண்டையும் இப்போ இங்கே லிங்க் பண்ணி பாருங்க. அப்போ பாஜக வெறுமனை பணக்காரர்கள் மட்டுமே மருத்துவ படிப்பை பெறணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் மட்டும் கிடையாது, இங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற ஓபிசி SC/ST மாணவர்களை மருத்துவ படிப்பு பெற விடாமல் தடுக்க முயற்சிக்குது அப்படிங்கிறது இது மூலமா தெளிவாக தெரியுது. முன்னாடி எப்படி குலக்கல்வி இருந்ததோ அந்த நிலைமைக்கு நம்மளை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த டேட்டாக்கெலாம் கூட இவனுங்க வேறு ஏதாவது காரணம் சொல்லி பூசி முழுவானுங்க. நான் ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்த அதே யூடர்ன் வெப்சைட்டில் இன்னொரு டேட்டாவையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 2018 நீட் பாஸ் ஆன டாப் 50 கேண்டிடேட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு SC/ST கேண்டிடேட் கூட கிடையாது. 2018 விடுங்க, போன வருஷம் பாஸ் ஆனவங்க லிஸ்ட்டில் டாப் 20 கேண்டிடேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஓபிசி தான், ஒரே ஒரு SC கேண்டிடேட் தான். அப்போது இந்த நீட்டுங்கிற எக்ஸாமு எவ்வளவு சமூக நீதிக்கு எதிராக இருக்குது, சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ இந்த விஷயம்லாம் வெறுமனே இந்த வெளியிலே கிடைக்கிற டேட்டாக்களில் மட்டும் கிடையாது, டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டில் கூட தெளிவாக டேட்டா வைஸ் இதை ப்ரூவும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீட் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஏதோ பணக்காரர்களுக்கு மட்டுமே உதவக்கூடிய எக்ஸாம் மட்டும் கிடையாது, இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத அந்த மக்களுக்கும் அந்த மாணவர்களுக்குமே எதிரான ஒரு விஷயமா இருக்குது. இதனால தான் பாஜக இதை வலுவாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை உயிரே போனாலும் நாங்கள் வந்து இந்த எக்ஸாமை நாங்கள் நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். தொடர்ந்து இந்த மாதிரி வெவ்வேறு விஷயத்தை நம்ம விவாதிப்போம். நன்றி.